அடுத்தபடியாக பேச்சு கேட்டோம், பாட்டு கேட்டோம். அதுக்கு அடுத்து என்ன நடக்கணும்? முத்தமிழ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதற்கு அடுத்து நாட்டியம். பொதுவாகவே நாட்டியம் என்று சொன்னால் எல்லாருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய இறைவன் சிவபெருமான். ஆனால் உண்மையிலேயே முருகப்பெருமானுக்கும் நாட்டிய தரிசனம் என்பது உண்டு. இதை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே மிக மிக அழகாக பதிவு செய்கிறார். முருகன் ஆடக்கூடிய நாட்டியத்துக்கு குடைக்கூத்து என்று பெயர். பூம்புகார் கலையரசியான மாதவி 11 வகை ஆடல் ஆடக்கூடிய தன்மை பெற்றவள். அந்த பூம்புகார் கலையரசியான மாதவி மேடையிலே அரங்கேறுகிற பொழுது இந்த 11 வகை கூத்திலே குடைக்கூத்து எனக்கூடிய கூத்தை ஆடுகிறாள். அது என்ன அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த பிறகு அந்த வெற்றி களிப்பிலே ஆனந்த நடனம் ஆடியதுதான் அந்த குடைக்கூத்து என்று இளங்கோவடிகள் நம்மளுடைய சிலப்பதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார். அந்த நாட்டியத்தை அறுபடை வீடு எனக்கூடிய தலைப்பிலே வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் முனைவர் ஹிமஜா அதுல்குமார் மற்றும் மாணவியர்கள் அத்தனை பேரும். அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். மாநாடு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய அன்பான வேண்டுகோள் உங்களிடம் என்ன என்று சொன்னால், ஒரு முறையும் ஒரு கலைஞர்கள் மேடையிலே அரங்கேறுகிற பொழுது உங்கள் கை தட்டலை அவர்களுக்கான வெகுமதியாக அளித்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இனி அறுபடை வீடு உங்களுக்காக. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக, அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக, ஆறுமுத அன்பு நிறை வேல் முருக குக. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக, ஆறுமுத அன்பு நிறை வேல் முருக குக. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக, ஆறுமுத அன்பு நிறை வேல் முருக குக. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக, ஆறுமுத அன்பு நிறை வேல் முருக. ஏறுமையில் ஏறி விளையாடிடும் குகா, ஏறுமையில் ஏறி விளையாடிடும் குகா. இந்த நிலம் தந்தருணும் மால் மருகா, ஏறுமையில் ஏறி விளையாடிடும் குகா. இந்த நிலம் தந்தருணும் மால் மருகா குகா. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக. பிணியாற்றும் வடிவேல, பிணியாற்றும் வடிவேல. ஆருயிர் உயிரான குணசீல, பிணியாற்றும் வடிவேல. ஆருயிர் உயிரான குணசீல. தீர வினை தீர்க்கும் தயபாலா, தீர வினை தீர்க்கும் தயபாலா. திருப்பரங்குன்றில் வாழும் லோலா, திருப்பரங்குன்றில் வாழும் லோலா. அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக. கோர சுரர் படையை வென்றவா, பூவும் செவர் கொடியா நின்றவா. கோர சுரர் படையை வென்றவா, பூவும் செவர் கொடியா நின்றவா. கஜம்
ta tarikadataga dannam ta tarikadataga deen ta tarikadataga deen deen deen. Tajam ta tarikadataga dannam ta tarikadataga deen ta tarikadataga deen deen deen. Tajam ta tarikadataga deen deen deen. Dannam ta tarikadataga deen deen deen. Deen deen deen. Deen tadeen tadeen. Kadataga tarikadatom deen tadeen tadeen. Kadataga tarikadatom deen tadeen tadeen. Kadataga tarikadatom. கோர சுர படையை வென்றவா பூவும் செவர் கொடியாய் நின்றவா பேரழில் குஞ்சரியை கொண்டவா பெருமை புகழ் செம்பு ஆண்டவா பேரழில் குஞ்சரியை கொண்டவா பெருமை புகழ் செம்பு ஆண்டவா அறுபடை வீடு மத ஆடுமுக ஆவினன் குடியாளும் குமரேஷ அப்பனுக்கு பிரணவ உபதேச வினன் குடியாடும் குமரேஷ அப்பனுக்கு பிரணவ உபதேச தாழ்வினை அகற்றும் கதிரேஷ தாழ்வினை அகற்றும் கதிரேஷ வாழ்வு தரும் சுவாமி மலைவாச வாழ்வு தரும் சுவாமி மலைவாச அறுபடை வீடமர்ந்த ஆறுமுக ஆண்டி வேடமாய் பழனியிலே அன்பின் வண்ணமாய் தணிகையிலே ஆண்டி வேடமாய் பழனியிலே அன்பின் வண்ணமாய் தணிகையிலே பழனியிலே அன்பின் வண்ணமாய் தணிகையிலே எண் திசையும் வணங்கும்
பொருளே என் திசையும் வணங்கும் இன்பமை பொருளே எண்ணரும் குன்று தோர் ஆடிய கடவுளே ஆறுபடை வீடமந்தகாறு முக ஆறுபடை வீடமந்தகாறு முக பாட்டிக்கு சுட்ட பழம் தந்தவனே பாட்டிக்கு சுட்ட பழம் தந்தவனே பாட்டிக்கு சுட்ட பழம் தந்தவனே பாட்டிக்கு சுட்ட பழம் தந்தவனே பழமுதிர் சோலையில் அமர்ந்தவனே பழமுதிர் சோலையில் அமர்ந்தவனே வேட்டை மாந்தேடிய வேடுவனே வள்ளியை வேட்டை புரத நேசமணவாளனே குறவள்ளியை வேட்டை புரத நேசமணவாளனே வள்ளியை வேட்கை புரத நேசமணவாளனே வள்ளியை வேட்கை புரத நேசமணவாளனே அது படை வீடு வந்த ஆறுமுக ஆறுமுக அன்பு நிறை வேல் முருகா குவாறு படை வீடு வந்த ஆறுமுக 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 முருகா வேலா முருகா
தனத்தானம் தன தன தனத்தல் திமி திமி திமிதம் தன தன தனத்தல் தனத்தானம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் குயிக்கும் சினமாகும் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் நெருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் நெருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் இசைக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் மெருக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் மிசை கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் மெருக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தன தனதன் திமி திமி திமிதின் தக்குன் தக்குன் தக்குத்தன் தன்ன பேரி தக்கு தக்கு தக்குத்தன் தன்ன பேரி தன தன தனதன் திமி திமி திமிதின் தக்கு தக்கு தக்குதன் தன்ன பேரி தன தன தனதன் திமி திமி திமிதன் தக்கு தக்கு தக்குதன் தன்ன பேரி களத்துடன் நடக்கும் புது சூரர் கணத்துடைய முழக்கும் களத்துடன் நடக்கும் புது சூரர் கணத்துடைய முழக்கும் களத்துடன் நடக்கும் புது சூரர் கணத்துடைய முழக்கும் களத்துடன் நடக்கும் புது சூரர் சினத்தையும் உடற்கும் கரித்தமலை முற்றும் சிறுத்தெறி கொளுத்தும் கதிர்வேல சினத்தையும் உடற்சங்கரித்தமலை முற்றும் சிறுத்தெறி கொளுத்தும் கதிர்வேல தினைகிரி புறப்பில் கனத்தையும் சுகித்தும் திருத்தணி இருக்கும் பெருமாள தினைகிரி புறப்பில் கனத்தினும் சுகித்தும் திருத்தணி இருக்கும் பெருமாள பெருமாள முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளையும் தங்களுடைய நாட்டியத்தின் மூலம் நம் கண்முன்னே கொண்டு வந்து அதற்கு திருப்புகழ் பாடல்களையே சமர்ப்பித்த முனைவர் ஹிமஜா அதுல்குமார் மற்றும் மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் மாநாடு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். ஓய்வு பெற்ற மாண்பமை நீதியரசர் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்கள் முனைவர் ஹிமஜா அதுல்குமார் மற்றும் மாணவியர்களுக்கு சிறப்பு செய்கிறார். மாநாடு சார்பாக அவர்களுக்கு மாநாடு சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மாணவியர்கள் அத்தனை பேருக்கும் கலைமாமணி திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மையார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் அடுத்த நிகழ்வாக பக்தி இசை. இதனுடைய தலைப்பு பரமன் முருகன் எனக்கூடியது. இந்த பக்தி இசையை நமக்காக சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார் மக்கள் செல்வர் கலைமாமணி ஹரிவராசனம் விருதாளர் ஐயா திரு வீரமணி ராஜு அவர்களின் குழுவினர்கள். அவர்களை வருக வருக என்று உங்கள் கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். நான் முன்னதே குறிப்பிட்டது போல இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்பது பக்தர்களாகிய உங்களுக்கு முருக அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான்.
அதை தப்பாமல் ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய மேடையிலே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்தபடியாக அண்ணா அவர்கள் பாடுகிற பொழுது அந்த முருகன், அந்த அழகன் உங்கள் மனதிலே குடிகொண்டு அந்த அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார்.